அன்பர்களுக்கு வணக்கம். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இந்த அரசியல்லாம் இருக்கணுமா சார்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். அரசியல்னால் ஒரு புனிதமான ஒரு செயல்னு என்னை போன்றவர்கள்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப வியப்பாக பார்த்த காலமெல்லாம் உண்டு. நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஏறத்தாழ 14 வயசுலேயே அரசியல் மேலே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக அது பின்னால் அலைஞ்சவன். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போதெல்லாம் 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்திய எழுத்தெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தோரங்குறிச்சியில் அங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, வேறு எங்கேயும் கிடையாது. இந்த தபால் ஆஃபீஸில் அந்த தபால் பெட்டி மேலே இந்திய எழுத்தில் இருக்கும். அதை அழிக்கிறதுக்காக தார்வாளியை தூக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் உண்டு. அரைக்கால் சட்டை தான் அப்போல்லாம் 10வது 11வது படிக்கையில் கூட அரைக்கால் சட்டை தான். அவ்வளவு ஆர்வமாக அரசியலில் ஒரு பெரிய ஈடுபாடு. பேரறிஞர் அண்ணாவெல்லாம் பேசுனா கேட்டுக்கிட்டு இருக்கலாம், மணிக்கணக்காக கேட்கணும். அடுக்கு மொழியில் அழகிய செந்தமிழ், வார்த்தை உச்சரிப்பெல்லாம் மிக தெளிவாக. ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் இங்கே வரக்கூடிய வாத்தியார்களெல்லாம் ஏதோ தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தான் தமிழை கொண்டுக்கிட்டு வந்தாங்கங்கிற மாதிரியே ஒரு உணர்வு சார். அப்போல்லாம் அப்படி தான் வாத்தியார்கள் பேசுவாங்க. பெரியாரை பற்றி பள்ளிக்கூடங்கள்லாம் கிளாஸ்லேயே பாடுவாங்க வாத்தியார்கள்லாம். நாடகம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் திமுக மேலே அவ்வளோ பாட்டு நான்லாம் ரொம்ப ரசித்து கேட்டது உண்டு. அதில் ராஜபாட்டு போடுற நடிகர்கள்லாம் திமுகவை உயர்த்தி ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க. கத்தரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், புடலங்காய் என்றே நினைக்காதே கிழக்கா, சத்தான லட்சியத்தை வித்தாக தானும் எண்ணி செத்தாலும் கைவிடாது திமுகன்னு பாடும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு ஈடுபாடு சார். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அரசியலை பார்த்தா இதுக்காகவா இந்த இயக்கங்களை வளர்த்தோம்னு துக்கப்பட்டு துயரப்பட்டு நோய்வாய்ப்பட்டே செத்து போடுவாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரி உணர்வு தான் அண்ணா அவர்களுக்கு அந்த ஆட்சியில் உட்கார்ந்த உடனே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவருக்கு அப்படி ஒரு உணர்வு வந்திருக்கும்னு என் மனசில் படுது. என்னுடைய தனிப்பட்ட உணர்வு. கடைசி நேரத்தில் அவருக்கு புற்றுநோய் வந்தது இதயத்தில்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியலை. இப்போ என்ன சார், கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க சார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்சம். ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்குறவன் நாணயமாக இருக்க வேணாமா சார்? ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்குறவன் கட்டுக்கோப்பாக அந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டாமா? அமைச்சரவை கூட்டமெல்லாம் தனியாக கூட்டி ஆலோசனை சொல்ல வேணாமா? ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை சொல்ல வேணாமா? நிர்வாகத்தில் ஒரு நேர்மையை கடைப்பிடிங்கப்பா அப்படின்னு சொல்ல வேணாமா? மனு தர்மத்தை நீங்கள் ஒத்துக்கவே வேணாம், ஆனால் உங்கள் மனச்சாட்சிக்கு வேலை கொடுக்க வேணாமா? தமிழ்நாட்டை ஆள்றதுன்னா தமிழ்நாட்டில் இதுவரையிலும் ஆண்டவனுடைய வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கணும் தானே. சும்மா வாயில் பார்த்து சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட நாடு, மூவேந்தர் ஆண்ட நாடு சொன்னால் போதுமா? மூவேந்தர்கள் கையில் வச்சுருந்த சட்ட புத்தகம் என்ன புத்தகம்? சேர மன்னனாக இருக்கட்டும், பாண்டிய மன்னனாக இருக்கட்டும், சோழ மன்னனாக இருக்கட்டும், கையில் வச்சுருந்த புத்தகங்கள்லாம் என்ன புத்தகங்கள்? சட்ட புத்தகங்கள், வேத புத்தகங்கள். பல்யாகச்சாலை, முதுகுடுமி, பெருவழுதி. ஒரு பாண்டியனுக்கு பேர் பல் யாகசாலை அப்படின்னு சொன்னால் தினம் யாகம் நடத்திக்கிட்டு இருந்தான் சார். யாகத்துக்கு என்ன மொழி வேணும்? சமஸ்கிருதம் தமிழனுடைய இல்லைன்னே தூக்கி போட்டாங்க. இப்போ முழுக்க சமஸ்கிருதத்தை படைத்தவன், அதை பரப்புனவன், அதை பாதுகாத்தவன் தமிழன் உணர்ந்துக்குங்க. வேதத்தை நீங்கள் ஒத்துக்க வேணாம். தமிழன்னு சொன்னால் தமிழ் சங்கத்தை ஒத்துக்கணும்ல, சங்க இலக்கியங்களை ஒத்துக்கணும்ல. சங்க இலக்கியங்களையெல்லாம் உள்ளே போய்ப்பார். சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் முழுக்க கோயில்களுக்குள்ளேன்னு தனி மொழி தான். அதுதான் சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம்னாவே நல்லா சமைக்கப்பட்ட மொழின்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ. அதை தூக்கி எறியலாம் சார். இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக, இந்த நாட்டை கொத்தடிமையாக வச்சுக்கிறதுக்காக வந்தவன் சார் முஸ்லீம்களும் கிறிஸ்தவனும். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீமே இல்லை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனே கிடையாது. எல்லாம் தமிழன் தான், சுத்த தமிழன். அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இந்து பண்பாடு, இந்து கலாச்சாரம். அவன் இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, ஆன்மீகத்து மேலே இருக்கக்கூடிய இவனுடைய முழு நம்பிக்கையை சீர்குலைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, கால்டுவெல், ஜியு போப்பு மாதிரி ஆளுங்க பாரதத்தினுடைய அந்த மொழி குடும்பத்தை வெவ்வேறாக பிரித்து விடுறதுக்கு என்னென்ன சூழ்ச்சி பண்ணணுமோ அவ்வளோ பண்ணினானே. திராவிட மொழி ஒப்பிலக்கணம், தமிழர்கிட்ட இல்லாத இலக்கண புத்தகம் ஏற்று சார், இலக்கிய புத்தகம் ஏற்று சார். அவ்வளவையும் அழிச்சிட்டு இந்த இந்து மதத்தை, ஒற்றுமையை, இந்த இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை, இந்த இந்துக்களுடைய பெருமையை, தமிழனுக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை சீர்குலைக்கணும்னு சொன்னான். அவன் மொழியில் கை வைக்கணும்னு வச்சான் சார் கால்டுவெல், ஜி போப்பெல்லாம். இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நவீன விஞ்ஞான முன்னேற்றங்கள்,
இதை கொண்டாவது தமிழனுடைய அடையாளத்தை, ஆதி அடையாளத்தை தேட வேண்டாமா? தமிழனை முட்டாள்களாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியமோ அனைத்தையும் பண்ணுறாங்க சார். அண்ணா வளர்த்த இயக்கத்தில் முரண்பாடுகள் ஒரு சில இருந்தாலும் கூட அந்த மனிதனோட உள்ளத்தை நாம் உணர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்ல மனுஷன் சார் பேரறிஞர் அண்ணா. ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு சொல்லி பொய் சொன்னதெல்லாம் உண்டு அரசியலில். அன்றைக்கி அரிசி விலை அவ்வளவு உயர்ந்ததாக இருந்துச்சு. அதனால் அண்ணா இந்த வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் ஆட்சியில் உட்கார்ந்த உடனே 1 படி போடுறதுக்கே தகுடு தத்தம் போட வேண்டியது ஆகிப்போச்சு. சென்னை மாநகரத்துக்கு மட்டும் போட்டார். அதுக்கப்புறம் கஜானா அவருடைய வரவு செலவை பார்த்ததுக்கப்புறம் அவர் திடுக்கிட்டு இருப்பார். புற்றுநோய் சாதாரணமாக அவரை அட்டாக் பண்ணக்கூடியது அல்ல. ஏன்னா அன்னைக்கு அமைச்சரவையில் உட்காந்த ஆளுகளில் ஒரு ஆள் தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்கிறத அன்னைக்கே அவர் உணர்ந்திருப்பார். அதனால தான் அவர் நொந்து சத்தார்னு தான் நான் உள்ளபூர்வமாக என்னுடைய இதில் கணிக்கிறது. நான் அமைச்சர்களாக இருக்கிறவன் பூரா இந்த நாட்டில் மட்டும் இல்லை சார், அவனுக்கு சொத்து வெளிநாடெல்லாம் வச்சுருக்கான். இந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறமே, இப்படி சேர்க்குறமே, இந்த பணத்தெல்லாம் சேர்த்து என்ன பண்ண போகுது நம்ம பின் சந்ததின்னு உணர வேண்டாமா? ஒன்றும் இல்லை சார், இந்த 2024 தேர்தலில், இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி அவன் தொலைஞ்சான்னா கூட அந்த இயக்கமே பட்டு போயிடும் சார். இத்தனை கட்சிகளை விலைக்கு வாங்கி அவங்களை அடிமையாக்கி அவங்களுடைய கொள்கைகளும் அவங்களுடைய கோட்பாடுகளும் அவங்களுடைய லட்சியங்களும் கூட இவன் கொடுக்குற 25 கோடி 50 கோடியில் அடிமையாகி கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் சார். இந்த கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி தலைவனுக்கு பிளாஸ்டிக் சேரை கூட அவன் வீட்டில் போட மாட்டான், அந்த முதலாளியாக இருக்கிற ஆள். ஆனால் அவனுக்கு பின்னால் அவனை நம்பி வர்றவங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவன் வெறும் 25 கோடி 50 கோடிக்கு கட்சியையே அடகு வைக்கிறான் சார். லைஃப் லாங்கு வாழ்க்கை முழுவதும் அடகு வைக்கிறான். ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா கூட போதுங்க, இந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு போகிறான். அந்த முதலாளி செய்கிற தப்பு எவ்வளோ இருக்குது சார். இந்த உலகத்தில் எது எதெல்லாம் அநியாயம், எது எதெல்லாம் அக்கிரமம், எது எதெல்லாம் மக்களை சீரழிக்கிறது, அதில் எல்லாம் அந்த ஆளுக்கு துணை உண்டு. போதை மாஃபியாவிட்ட காசு வாங்கி கொடுக்குறாங்களே, அவன் வெளிப்படையாக டெபாசிட் பண்ணுறானே, வாக்குமூலம் கொடுக்குறான். நான் இது மூலமாக 65,000 கோடி சம்பாரித்தேன், முதலாளிக்கு இத்தனை லட்சம், முதலாளியோட வாரிசுக்கு இத்தனை லட்சம், முதலாளியோட மருமகளை வச்சு தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதில் இத்தனை கோடி சார். ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்குது, யாரும் தப்ப முடியாது. அண்ணாமலை சர்வாதிகாரி சார், ஜனநாயகத்திலேயே ஒரு சர்வாதிகாரி. ஒருத்தனை விடமாட்டார், அவர் ஒருத்தனை கூட விடமாட்டார். ஜனங்க பூரா அந்த ஆள்கிட்ட முக்கிறான் சார். அவர் வந்தாக்க ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அவர் முன்னால் போய் முகத்தை காட்டிட்டு அவர் கட்சியில் சேர்ந்துக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறான் சார். அந்த ஆள் மட்டும் பவரில் உட்காந்துட்டா உங்களுடைய வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏற்றிடுவான். ஏன்னா என் பேரனை விட கொஞ்சம் வயசு கூட, என் மகனை விட கொஞ்சம் வயசு குறைச்சி, அதனால தான் உரிமையோடு சொல்கிறேன், எனக்கு தலைமை அந்த ஆள். நீ எவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்து, நிலச்சதில்லை. அதெல்லாம் திருக்குறளை படிச்சிருந்தேன்னா தெரியும். நீ தமிழனுக்கு தமிழ் தலைவன் இன்னும் தமிழ்நாட்டை காப்பாற்றின பார்த்தாது நான் ஒட்டு மொத்தமாக உலகத்தையே காப்பாற்ற போகிறேன்னு கிளம்புவேன். திருக்குறளில் ஒரு குறளை கூட ஒழுங்காக படிக்க தெரியாது. வேதம் சார், நான்மறை, ரிக்கேஜூர் சாமம் அதர்வனத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை தர்மங்களையும் அப்படியே சாறு பிழிஞ்சு பாகு மாதிரி நமக்கு தந்திருக்கிறார் திருவள்ளுவர். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தி உலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய பெருமைங்கிறார். நேற்று இருந்தவன் மனிதனை மட்டும் சொல்லலை, அவன் அதிகாரம், உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய கௌரவம், உன்னுடைய பந்தா நேற்று இருந்ததை விட இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது. புரிஞ்சுக்க வேணாமா? எந்த காலத்தில் சார் மந்திரியை போய் இந்த ஊருக்குள்ளே வராதிங்கன்னு சொன்னான்? இந்த காலத்தில் சொன்னான். நான் என் 14 வயசுல இருந்து அரசியலை கண்காணிச்சுக்கிட்டே வர்றேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட 3 தடவை பேசியிருக்கேன் நேரில். கலைஞர்கிட்ட 1 தடவை நேரில் பேசி எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சிக்கலில் இருந்து விடுவிக்கப்பட்டு சாதிச்சிருக்கேன். கலைஞர்கிட்ட, அம்மாக்கிட்ட நேரடியாக நான் 3 தடவை பேசியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துலலாம் நான் பேச்சாளராக இருந்தாலும் கிராமப்புறத்தோடு சரி, எங்கள் உள்ளூரோட. அப்போல்லாம் நான் மாணவராக இருந்தேன், மாணவர் சங்க தலைவராக இருந்து பேராசிரியர் அன்பழகன்லாம் கூட்டிகிட்டு போய் காரைக்குடி கல்லூரியில் நாங்கள் விழா நடத்தியிருக்கோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஒரு இயக்கத்தில் தலைமை கழக பேச்சாளராக வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆரே எனக்கு போட்டது அனைத்து இந்திய அதிமுகவில். அதுக்கப்புறம் அம்மாவுக்கிட்டையும் நம்ம தலைமை கழக பேச்சாளராக இருந்தோம். இன்றைக்கி வரையிலையும் அரசியலை கண்காணிக்கிறோம். ரொம்ப மோசம், பொய்யா தான் பேசுகிறோம். ஓட்டு வாங்குறதுக்காக, பெரியார் சொன்ன மாதிரி ஓட்டு வாங்குறதுக்காக எதையோ செய்வான் பொழுது, செய்யக்கூடாததெல்லாம் செய்வான் பொழுது. ஓட்டு தான் முக்கியம். நாம் செய்கிற அநியாயம், அக்கிரமம், கள்ளம், கபடம், கொள்ளை, சூழ்ச்சி, ஊழல், இது பூரா ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம்.
நீ கிராமங்கள்கிட்ட இருக்கிறவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, சும்மா ஓசியில் பசு விடுறோம், உங்களுக்கு மாதம் எவ்வளோ ரூபா தர்றோம்னு சொல்லிவிட்டு சார் அந்த ஒரு காரணத்தை வச்சு இன்றைக்கி விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு சார். 20 ரூபாய்க்கு விற்ற தோசை இன்றைக்கி 50 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்க்கு கிராமப்புறங்களில் இருந்த சாப்பாடெல்லாம் இன்றைக்கி 80 ரூபா 90 ரூபா வரையும் வருது. காய்கறி எல்லாம் பயங்கர விலை, எதை எடுத்தாலும் விலைவாசி உயர்வு. கரண்ட் சார்ஜை ஏற்றிட்டான், பதிவு கட்டணத்தை ஏற்றிட்டான், இருக்கிற நிலங்களை பிளாட்டு போட்டு விற்கணும்னு சொன்னால் அதுக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்கு லஞ்சம் ஊழல் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஏழை பாழையெல்லாம் வாழவே முடியாத அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப சீர்கெட்டு போச்சு. இதை சொல்கிறதுக்கு இந்த கேஸில் உண்டி திணிப்பான். கேஸ் எவ்வளோ விற்கிது தெரியுமாம்பான். இந்த கேஸு விலையெல்லாம் அவன் நிர்ணயிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த சீர்கேட்டை செஞ்சவங்களே இதுக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்டு தான். மோடிக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்டு. மோடி செஞ்சுட்டாருமா. மோடி இன்றைக்கி சிலிண்டருக்கு 400 ரூபா 300 ரூபா மானியம் கொடுக்குறாரு. 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், பெட்ரோல் டீசலுக்கு இவ்வளவு குறைப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த மகான்களெல்லாம் வாயே திறக்க காணும். ஆனால் ஜனங்க மறந்துருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா அதை தெய்வம் கொடுத்த பிச்சைன்னு நினச்சி எவ்வளவு நேர்மையாக சார் அந்த செருக்கோடு வெளியே வரலாம் சார். இன்றைக்கி அமைச்சர்கள்லாம் வெளியே வர முடியாது. எங்கே போனாலும் கேட்குறான். போன தேர்தலில் சொன்னீங்களே 510 527 வாக்குறுதி, அதில் ஏன் அந்த பஸ்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் பேருக்கு இலவசமாக கொடுத்துவிட்டு இருக்கிறதுலே ஓட்ட உடசல் பஸ்ஸு அது முன்னால் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி கொஞ்சம் பிங்க் கலர் அடிச்சு விட்டு அதில் ஏறினாலும் கண்டக்டர் டிரைவருக்கு மதிக்கிறது இல்லை. இலவச பஸ்ஸு விட போகிறோன்னு நம்ம வீட்டு பெண்மங்கள்லாம் என்ன நினச்சாங்க, ஓஹோ அப்போ இங்கே இருந்து நம்ம சென்னைக்கு போகிறதெல்லாம் இலவசமாக போகலாம் போல இருக்குது, மணப்பாறையிலேருந்து மதுரைக்கு ஏறினா இலவச பஸ்ஸு நமக்கு, இப்படியெல்லாம் நினச்சவங்கெல்லாம் உண்டு. ஓட்டு போட்டாங்க. இந்த தேர்தலில் டப்பா டான்ஸ் ஆடி போயிடும். பொய் எடுபடாது. அரசியல்னால் நாணயத்தோட நேர்மையோட நியாயத்தோட தெய்வத்துக்கு பயந்து தெய்வத்தை நம்புகிறவன், மனச்சாட்சிக்கு பயந்து தெய்வத்தை நம்பாதவன் கூட மனச்சாட்சிக்கு பயப்படும். நேர்மையை உழைக்கணும் சார். ஒருத்தன் என்னடான்னு 5-6 வருஷமாக ஒரு செங்கல்லை தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கல்லை காட்டுறான், இல்லாட்டி பல்லை காட்டுறான் சார். இதில் இருந்தெல்லாம் இந்த தடவை விடுதலை ஆக போகுது. தமிழ்நாடு நிச்சயமாக விடுதலை ஆக போகுது. கிராமப்புறங்கள்லாம் ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், என் கட்சி இல்லாத ஊரே இல்லை, என் கட்சி தொண்டை இல்லாத வீடே இல்லை தமிழ்நாட்டில் பாரு. அந்த உண்மை இன்றைக்கி மோடிக்கும் அண்ணாமலைக்கும் உருவாகி இருக்குது சார். அப்படியே சாஞ்சிட்டான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நம்புகிறவன் இன்றைக்கி இருக்க வேண்டிய இயக்கம் அப்படின்னு சொன்னால் அது மோடியோட இயக்கம்தான், அண்ணாமலையோட இயக்கம்தான், பிஜேபி தான். புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டன், உண்மையான தொண்டன் இன்னைக்கு ஒரு இயக்கத்தில் இருக்கணும்னு நினச்சா அதுக்கு சரியான இயக்கம் இந்த பிஜேபி தான், அண்ணாமலை இயக்கம்தான், மோடி இயக்கம்தான். இந்த மோடிக்காகவும் அண்ணாமலைக்காகவுமே இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறுசுகள்லேருந்து நேர்மையான பெரியவர்கள், உண்மையான படிப்பாளிகள், உண்மையாகவே இந்த நாட்டு மேலே அக்கறை உள்ளவங்க, உண்மையாலுமே இந்த மக்கள் மேலே அக்கறை உள்ளவங்களெல்லாம் இன்றைக்கி பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்டதை விட ஒரு படி தூக்கலாகவே இருக்கும். அது புரட்சி தலைவி அம்மா அவங்க இயக்கத்தில் கண்ட வெற்றியை விட ஒரு படி தூக்கலாகவே இருக்கும். அந்த அளவுக்கு எழுச்சி உண்டாகிட்டு. அதனால் இன்றைக்கி மந்திரிகள் போர்வையில், அதிகார போர்வையில் ஜனங்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்தி இந்த நாட்டில் என் கட்சி கொடி மட்டும்தான் பறக்கணும், மற்ற கட்சி கொடியெல்லாம் பறக்கிறத விட்டு போலீஸை விட்டு அதான் சார் வேலை போலீஸுக்கு. ஆளுங்கட்சி கொடியை தவிர வேறு கட்சி கொடி பறக்குதான்னு பாடுறா. எதிர்கட்சி கொடி பறந்தா அதுக்கு போய் 4 போலீஸ்காரன் போய் அதெல்லாம் தூக்கி எறிங்கடான்னு சொல்கிறதா அதிகாரம்? அதுவா ஆட்சி? அதுவா சமநீதி? அதுவா சமூக நீதி? இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆளுங்கட்சி மேலே அல்லது ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மேலே மக்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. வெளியில் வந்தால் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள பேசவே விடாமல் விரட்டி விடுறாங்களே அமைச்சர்களை. இவ்வளவு அசிங்கப்பட்டு, இவ்வளவு அவமானப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு கவலைப்பட்டு இந்த வெள்ளையும் சொல்லையுமா அமைச்சர்னு சொல்லிக்கிட்டு வீதிக்கு என்ன சார் பிரயோஜனம்? என்ன சாதிக்க போகிறீங்க? எதிர்காலம் எப்படி உங்களுடைய வரலாறு எழுத போகுது? பழங்காலத்துலன்னா கூட அப்படியெல்லாம் ஒன்று நடக்கலைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இன்றைக்கி அப்படி இல்லை சார். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒரு கண்ணு படம் முடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கே. மக்கள் பார்க்குறாங்க, விடிஞ்சு எந்திரிச்சாவே பார்க்குறாங்க. நேற்றெல்லாம் எந்த அமைச்சர் எங்கே போனார்,
அவருக்கு என்ன மரியாதை கிடச்சிச்சு? நீங்கள் கூலிக்கு ஆள் பிடிச்சி வந்து கூட்டத்தை காட்டிடுவீங்க, ஆனால் அந்த கூலியை வாங்குறத கூட படம் பிடிச்சி போட்டுறானே. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பேசாமல் இவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஆட்சியில் ஒரு அமைச்சராக இருக்கிறதாவோ ஒரு அதிகாரியாக இருக்கிறதாவோ இதெல்லாம் பெருமையே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒன்று திருந்தலாம், இல்லாவிட்டால் ஓய்வு எடுக்கலாம். அதையும் மீறி அரசியலுக்கு வந்தால் எதிர்கால சரித்திரம் அவர்களுக்கு பாதகமான வாசகங்களைத்தான் அடையாளமாக சூட்டும் என்பதனை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.